முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு பெயரில் அவருடைய அந்த தோழமை கட்சிகளை கூட்டிவிட்டு அதன் அடிப்படையிலே அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதாக மார்த்தட்டி கொள்ளுகின்ற அந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக சார் அப்படி என்றாலே திரு மு.க. ஸ்டாலினுக்கு அலர்ஜி. திருடனுக்கு தேள் கொட்டுவது போல, இஞ்சி தின்ன குரங்குகள் போல எப்படி முகம் சொல்லிக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சார் கண்டு ஒரு அச்சப்படுவதும் பயப்படுவதும் இன்றைக்கு ஒரு தேவையில்லாத ஒன்று என்ற நிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு மக்களை திசை திருப்ப வேண்டும். அதன் மூலம் ஒரு தவறான தகவல்கள் கொடுத்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திரு மு.க. ஸ்டாலின் அரங்கேற்றி வருகிறார் என்பது நாடறிந்த உண்மை. பொதுவாகவே தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வருஷமும் சுருக்கமுறை ஆணையம், சுருக்கமுறை திருத்தம், தீவிர சுருக்கமுறை திருத்தம், இது ரெண்டுமே பண்ணுவாங்க. இது வழக்கமாக நடைபெறும் ஒன்று. அதே போன்று 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது SIR, தீவிர சுருக்கமுறை திருத்தம், அதாவது ஸ்பெஷல் சிறப்பு தீவிர சுருக்கமுறை திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த ரிவிஷன் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணுறது வழக்கம். ஆனால் கடந்த 2002-04 ஆண்டுகளிலே இந்த SIR என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்டு அதன் பிறகு நடைபெறவில்லை. ஏன்னா 2002-2004 ஆண்டு காலகட்டத்தில் யார் மத்தியில் அன்றைக்கு ஆட்சியில் பிஜேபி அமைச்சர்களே அன்றைக்கு அங்கம் வகித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அப்போல்லாம் அதை சாரை எதிர்க்கலை. கிட்டத்தட்ட 49,000 வாக்குகள் அன்றைக்கு நீக்கப்பட்டது. இல்லை, இது ஒரு நல்ல ஒரு தேர்தல் ஆணையம் பொறுத்தவரை நாங்கள் ஏன் ஆதரவு தரோன்னா, ஒரு நல்ல விஷயம். கண்மூடித்தனமாக எதுக்குமே தர மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம். இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னொரு தொகுதி போயிருப்பாங்க, நிரந்தரமாக குடியேறிட்டு இருப்பாங்க. அவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் விலாசம் இல்லாதவர்கள், விலாசம் மாறியவர்கள், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல முறை தேர்தல் ஆணையத்தில் கழகத்தின் சார்பில் புதுடெல்லியிலும் அதே போன்று மாநில தேர்தல் ஆணையத்திலும் மனுக்கள் கொடுக்கப்பட்டு கழகத்தின் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே போய் கலந்து கொண்டு எவ்வளோ சொல்லியும் கூட இறந்தவங்களை நீக்குங்க, நிரந்தரமாக இங்கே இல்லாதவங்க, விலாசம் இல்லாதவங்க அவங்கள நீக்குங்க, டபுள் என்ட்ரி, 2 இடத்துல ஓட்டு வச்சுருப்பான், ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு ஓட்டு இருக்கணும், அதை பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாநில தேர்தலாளர், இந்திய தேர்தலாளர் சொல்லி அது ஒரு செவிடனுக்கு அதில் ஒரு சங்கு போல் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம். சரி, ஒரு 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 ரேண்டமாக ஒரு சாம்பிளுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் எடுப்பு சொல்லிட்டு நம்ம பொதுச்செயலாளர் ஒரு அறிவுரையின்படி எல்லா சென்னை மற்றும் சட்டமன்ற தொகுதியில் எடுத்தோம். அதில் ராயபுரம், திருவிக நகர், வடசென்னை, தெற்கு கிழக்கு மாவட்டம், ராயபுரத்தில் மட்டும் 1700 வாக்குகள். 1700 வாக்குகள் போது 10 பூத்தில் தான் மொத்தமே பார்த்தீங்கன்னா வாக்குகள் 1,90,000. அதில் வாக்குச்சாவடி பார்த்தா 181. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 1700 வாக்குகள் 10 வாக்குச்சாவடியில் கணக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? 10 அப்போது 10 வாக்குச்சாவடிகள் 1700னா 100 வாக்குச்சாவடிகளில் 17,000. அப்போ 81 வாக்குச்சாவடியில் ஒரு 10,000 வச்சுங்க. அப்போ ராயபுரத்தில் மட்டும் 25,000 ஓட்டு இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அதே போன்று திருவிக நகரில் இந்த 3 கேட்டகரிலையும் 737 பேர். இது எத்தனை வருஷமா? 15 வருஷமா. ஒரு ஜனநாயகத்தில் என்ன, யாராக இருந்தாலும் சரி, ஒரு தகுதியுடைய இங்கே வசிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்குரிமை மறுக்கக்கூடாது.
எனவே அந்த ஒரு வகையில் வந்து வாக்களிப்பது ஒரு ஜனநாயக கடமை, வாக்கு உரிமையும் வந்து கொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய கடமை. எனவே அந்த ஒரு அடிப்படையில் இறந்தவர்கள் வந்து வாக்களிப்பதும் இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லாத ஒரு நிலை என்று சொன்னால் இதை விட ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு கேலி கூத்து இருக்கா? அதனால தான் வந்து சாரை வரவேற்றோம். ஒரு 2002க்கு பிறகு இதை இன்டென்சிவாக பண்ணுறாங்க. இது வந்து நம்ம வந்து